அவர் வந்து பெண் காவலர்கள பத்தி அவதூறா பேசிட்டாரு அப்படிங்கிறது தான் ரீசன்னு சொல்றாங்க அவருடைய கைதுக்கு. அரசியலை பத்தி விமர்சனம் பண்ணிட்டு போங்க. எதுக்கு தேவையில்லாம அரசு அதிகாரிகளை விமர்சனம் பண்ணணும்? அரெஸ்ட் பண்ணி ஜீப்ல ஏத்தும் போதே சொல்றாரு, ஸ்டாலின் குடும்பம் கொள்ளையடிக்கிறதை நான் காட்டி கொடுத்ததால் என்ன அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் போறாரு. நம்ம பார்க்காததா சினிமாவில் போலீஸ் போட்டு நையா பிடிச்சி அடிச்சு காலை ஒடிச்சிருப்பாங்க. கேட்டா பாத்ரூம்ல வலி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரியாதா போலீஸோட கவனிப்பு எப்படி இருக்குன்னு? மதுரையை தாண்டி தான் போனோம் திருநெல்வேலிக்கு, தலையை எடுத்துருவேன் அப்படிம்பாங்க. நான் சொன்னேன், எப்பா நான் திருநெல்வேலியில தான், நான் திருநெல்வேலிக்காரன் தான். அல்வாவையும் பார்த்துருக்கேன், அருவாவையும் பார்த்துருக்கேன். சரியா? எல்லாம் மிரட்டுறதுல நேரில் வந்து மிரட்டு, சும்மா அந்த போன்லாம் மிரட்டாத. உண்மையிலேயே நீட் எக்ஸாம்னால வந்து போலி மருத்துவர்கள் உருவாகுறாங்க அப்படிங்கிற தகவல் உண்மையா, சரியானதா? நீட் அவசியம். ஒரு ஏழை குடும்பத்தில் உள்ளவங்க கூட நீட்ல எக்ஸாம் எழுதுனா டாக்டர் ஆகிடலாம். பையன் நீட் எழுதி தான் எம்டி படிச்சுக்கிட்டு 800க்கு 565 மார்க் எடுத்து நீங்கள் வந்து அவன் எம்டி படிச்சுக்கிட்டு. நீட் அவசியம். இப்போ இல்லைன்னு வைங்க, நான் எம்டிக்கு போய் படிக்க வைக்கணும்னா அவனுக்கு நான் 3 கோடி ரூபா பணத்தை கட்டணும். நீட் இல்லைன்னா நான் எங்கே போவேன்? 2 கோடிக்கு 3 கோடிக்கு நான் எங்கே போவேன்? நான் நீட்டு கூடாதுன்னு சொல்கிற நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகம் குளத்தூரில் நம்மளுடைய சிஎம் தொகுதியிலே அனிதா நீட் கோச்சிங் சென்டர்னு வச்சு நடத்திட்டு இருக்காங்க. எந்த ஒரு ஸ்டேட்டுமே எதுக்கலை, தமிழ்நாடு மட்டும்தான் எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு நிறைய காரணம் இருக்கு, பல காரணங்கள் இருக்கு. அதுல நிறைய பின்னாடி போனீங்கன்னா பாலிடிக்ஸ் இருக்கு. நிறைய பேர் மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்கவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா கட்சிக்காரங்களா இருப்பாங்க. ராகுல் காந்தியை விட பிரியங்கா காந்திக்கு வந்துட்டு கொஞ்சம் இன்னும் செல்வாக்கு ஜாஸ்தியா இருக்க மாதிரி இருக்கு. ராகுல் காந்தியை முன்னிலைப்படுத்தாமல் பிரியங்கா காந்தியை முன்னிலைப்படுத்தினால் நிச்சயமா நல்லா இருக்கும். அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க பாட்டி மாதிரியே இருக்கிறாங்க. ராகுலை வந்து பப்புன்னு சொல்லிட்டு கிண்டல்லாம் பண்ணாங்க. ஒரு நேரத்தில் கிண்டல்லாம் பண்ணாங்க. பட் இன்னைக்கு அவர் டஃப் ஃபைட் கொடுக்குறாரு. வணக்கம் ராஜேந்தர் சார். வணக்கம் நிவேதா மேடம், எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். வணக்கம் போல நீங்க தான் என்ன வந்து ஃபர்ஸ்ட் கேக்குறீங்க. தமிழ்நாடு டைம்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். சொல்லுங்க, இன்னைக்கு எந்த தீயை கொளுத்தி போட போறீங்க? நீங்க கொளுத்துறது எல்லாமே தீதான். ரொம்ப பரபரப்பா பேசக்கூடிய ஒரு விஷயம்னா சவுக்கு சங்கர் அவர்களுடைய கைது. அவரை வந்து உள்ள வச்சு அடிச்சு தம்சம் பண்றாங்க, கை கால்லாம் முறிவு ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவர் வந்து பெண் காவலர்களை பத்தி அவதூறா பேசிட்டாரு அப்படிங்கிறது தான் ரீசன்னு சொல்றாங்க அவருடைய கைதுக்கு. உண்மையிலேயே அதுதான் ரீசனா, இல்ல ஆளுங்கட்சியை எதிர்த்து அவர் நிறைய விமர்சனங்களையும் கருத்துக்களையும் முன் வச்சது தான் இந்த கைதுக்கான காரணம்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஆளுங்கட்சி பண்ணதும் ஒரு காரணம். இன்னொரு விஷயங்க, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து அரசியல் விமர்சகர் அப்படிதான் நீங்க உங்களை சொல்லிக்கிறீங்க. அரசியலை பத்தி விமர்சனம் பண்ணிட்டு போங்க. எதுக்கு தேவையில்லாம அரசு அதிகாரிகளை விமர்சனம் பண்ணணும்? புரியுதுங்களா? அது என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா அது வந்து தப்பு தான். அரசு அதிகாரிகளை வந்து விமர்சனம் பண்ணுறது வந்து, ஏன்னா போலீஸ் வந்து எப்போவுமே வந்து அவங்க வேலையை காட்ட தான் செய்வாங்க. நீங்கள் அரசியல் விமர்சனம்லாம் அரசியலை பேசுங்க. தேவையில்லாமல் எதுக்கு போலீஸ்காரங்களை இழுக்கிறீங்க? அது தேவையே இல்லைன்னு நான் சொல்லுவேன், என் கருத்தை நான் சொல்லுவேன். அரெஸ்ட் பண்ணி ஜீப்ல ஏற்றும் போதே சொல்றாரு, ஸ்டாலின் குடும்பம் கொள்ளையடிக்கிறதை நான் காட்டி கொடுத்ததால் என்ன அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் போறாரு. நீங்க அதை கவனிச்சீங்கன்னா தெரியும். அவர் அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும். ஏன்னா அவர் அன்னைக்கு முதலமைச்சர், ஆளுங்கட்சி, அதனால அவங்க பவரை காட்ட தான் செய்வாங்க. இவர் இப்போ வந்து மீடியாக்காரரு, அதனால என்னைக்குமே வந்து மீடியாக்காரரை வந்து ரொம்ப நெகட்டிவாகவும் வந்து ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு தெரியும் அவங்க மேலே கையை வச்சா பிரச்சனைகள் வருங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால மீடியாக்காரவங்களாம் வந்து அவங்க இல்ட்ரீட் பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம பார்க்காததா சினிமாவில் போலீஸ் போட்டு நையா பிடிச்சி அடிச்சு காலை ஒடிச்சிருப்பாங்க. கேட்டால் பாத்ரூமில் வலி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரியாதா போலீஸோட கவனிப்பு எப்படி இருக்குன்னு? அதனால இவரும் வந்து தப்பு தான், அவர் பேசுனதும் ஒரு சில விஷயங்கள் தப்பு தான். ஓகே சார். இப்போ நீங்கள் வந்துட்டு நிறைய இடத்துக்கு நேர்காணலுக்கெல்லாம் போகிறீங்கல்ல சார், நீங்களுமே வந்துட்டு இப்போ கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுவீங்க, உங்களுடைய விமர்சனங்களும் இருந்தாலும் அதையும் பதிவு பண்ணுவீங்க. அப்போ வந்து உங்களுக்கு மிரட்டல்கள்லாம் வருமா? அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? நிறைய வருது மிரட்டல்லாம் வருது. ராத்திரி 11 மணிக்கெல்லாம் ஃபோனை போடுவானுங்க. இந்த கடலூர் பக்கம், இந்த பக்கம் கள்ளக்குறிச்சி, நான் விஜய் ரசிகர் பேசுகிறேன், நான் வந்துக்கிட்டு இருக்கேன், நாளைக்கு உன் மீசை எடுக்க போகிறேன் அப்படிலாம் பேசுவாங்க. தம்பி நேரில் வாப்பா, நான் ரெடியாக இருக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவேன். ராத்திரி 11 மணிக்கெலாம் என் நம்பர் எப்படி தான் கிடைக்கிறதுனே தெரியாது. நிறைய அதே மாதிரி நம்ம வந்து இந்த அரசியல் பேசுகிறோம்னா
மதுரையை தாண்டி தான் போகணும், திருநெல்வேலிக்கு தலையை எடுத்துருவேன் அப்படிம்பாங்க. நான் சொன்னேன், எப்பா நான் திருநெல்வேலியில் தான், நான் திருநெல்வேலிக்காரன் தான், அல்வாவையும் பார்த்துருக்கேன், அருவாவையும் பார்த்துருக்கேன், சரியா? இதெல்லாம் மிரட்டுறதில்ல, நேரில் வந்து மிரட்டு, சும்மா அந்த ஃபோன்லலாம் மிரட்டாத. என் நம்பர் எப்படி தான் கிடைக்குதோ தெரில, எல்லா பக்கமும் நம்பர் இருக்குது, அதனால் பேசத்தான் செய்வாங்க. நம்ம அதெல்லாம் பார்த்துட்டோம். ஆனால் ரஜினி சார் ஒரு வாட்டி என்கிட்ட சொன்னார். ரஜினி சார் என்ன சொன்னார்னா, நீங்கள் 2 வீலரை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. நான் என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன், சார் கொஞ்சம் 2 வீலர்லேயும் போவேன், கார்லேயும் போவேன் சார் அப்படின்னு. நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க, 2 வீலர் அவாய்ட் பண்ணிட்டு காரில் போங்க அப்படின்னாரு. அதனால் இருக்கத்தான் செய்யும், நம்ம அதெல்லாம் தாண்டி தான் நம்ம போகணும். ஏன்னா நம்ம அரசியலையும் இருக்கோம், சினிமாவிலையும் இருக்கிறோம். பயத்தில் நம்ம பயப்படக்கூடாது. பயம் நம்மளை கண்டு பயப்படணும். எங்களுக்கு எங்கள் குருநாதர், எங்களுடைய கேப்டன் கற்றுக் கொடுத்தது. ஏன்னா அவ்வளோ பெரிய சட்டமன்றத்தில் அவ்வளோ ஆம்பளைங்களும் காலில் விடுற அந்த அம்மையாரே நாக்கை திருத்தி கையை நீட்டின ஆளாச்சு அவர். இல்லை, எங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்த குரு. அப்படி நாங்கள் பயப்படக்கூடாது. நல்லதுன்னா நல்லது, கெட்டதுன்னா கெட்டு, வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு, கரெக்டுனா கரெக்டு, அவ்வளோதான். இது எங்களுக்கு பாடம். ஓகே சார். நீட் தேர்வுனால வந்துட்டு நிறைய போலி மருத்துவர்கள் வந்து உருவாகுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. உண்மையிலேயே நீட் எக்ஸாம்னால வந்து போலி மருத்துவர்கள் உருவாகுறாங்க அப்படிங்கிற தகவல் உண்மையா, சரியானதா அது? இல்லை, இப்போ நேற்றுக்கு முதல் நாள் கூட அந்த மாதிரி பத்திரிகைகள்லாம் வந்துச்சு. என்னையை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, நீட் அவசியம். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம வந்து சொல்லுவோம், நம்ம பசங்க வந்து நீட்டில் வந்து ட்ரைனிங் இல்லை, படிக்கலை, வைக்கலை அப்படின்னு. ஆனால் நம்ம பசங்க வந்து முதல்ல லெஃப்டில் போவான், அப்புறம் ரைட்டில் போவான், லாஸ்ட்டில் கரெக்டாக போயிடுவான். கொஞ்சம் கஷ்டமாக ஒரு 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 3 வருஷம் 2 வருஷம் அது கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறமா அவன் பிக்கப் பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா? ஏன்னா சிபிஎஸ்சி ஈஸியாக நீட்டில் மார்க் எடுத்துருவாங்க. பட் நம்ம மெட்ரிக் வந்து கொஞ்சம் கஷ்டம். ஆனால் நீட்டு கூடாதுன்னு சொல்கிற நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகம் குளத்தூரில் நம்மளுடைய சிஎம் தொகுதியிலேயே அனிதா நீட் கோச்சிங் சென்டர்னு வச்சு நடத்திட்டு இருக்காங்க. நீட்டே கூடாதுன்னு சொல்கிறவங்க கோச்சிங் சென்டர் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. இவர் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து நீட்டு, அந்த சூட்சமம் எங்களுக்கு தெரியும், அந்த மந்திரம் எங்களுக்கு தெரியும்னு சொன்னார் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு 50 லட்சம் கையெழுத்து மேலே வாங்கிட்டாரு, அந்த நீட்டை ஒழிக்க முடியலை. இப்போ கேட்டால் சொல்கிறாங்க, நாங்கள் மத்தியில் காங்கிரஸ் வந்துன்னா நாங்கள் நீட்டை எடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா? நீட்டு அவசியம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஏழை குடும்பத்தில் உள்ளவங்க கூட நீட்டில் எக்ஸாம் எழுதுனா டாக்டர் ஆகிடலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி டாக்டராக இருந்தவங்க யாருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பணக்கார வீட்டு பிள்ளை தான் டாக்டர் படிச்சிருப்பான். பணம் இருக்கிறவன் மட்டும்தான் டாக்டராக இருப்பான். அவன் தான் டாக்டர் ஆவான். அவன் படிச்சே நல்ல டாக்டர் ஆகனா அப்படிங்கிறது கேள்விக்குறி, கொஸ்டின் மார்க். படிப்படியாக அவன் கற்றுக்கிட்டு அதை போய் அவன் டாக்டர் ஆகிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். ஆனால் இந்த நீட்டு படிச்சுட்டு அவன் எக்ஸாம் எழுதுறவன் வந்து சாதாரண குடும்பத்தில் உள்ளவன் கூட அவன் வந்து டாக்டர் ஆகிடலாம். அதனால நீட்டு வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, நீட்டு அவசியம். முதல்ல கஷ்டமாக இருக்கும், ஆனால் அதை படிச்சுட்டாங்கன்னா அது. ஏன்னா என் பையன் நீட் எழுதி தான் இப்போ எம்டி படிச்சுக்கிட்டு இருக்கான். 800க்கு 565 மார்க் எடுத்து இன்னைக்கு வந்து அவன் எம்டி படிச்சுக்கிட்டு இருக்கிறான். நீட் அவசியம். இப்போ இல்லைன்னு வைங்க, நான் எம்டிக்கு போய் படிக்க வைக்கணும்னா அவனுக்கு நான் 3 கோடி ரூபா பணத்தை கட்டணும். நீட் இல்லைன்னா நான் எங்கே போவேன்? 2 கோடிக்கு 3 கோடிக்கு நான் எங்கே போவேன்? நான் சாதாரண ஒரு சின்ன நடிகர். அதனால நீட் அவசியம். 100% இந்தியாவில் நீட் அவசியம். இந்த நீட்டு கோர்ட்டு சொல்லிட்டாங்க, அரசாங்கம் சொல்லிட்டாங்க, எந்த ஒரு ஸ்டேட்டுமே எதுக்கலை. தமிழ்நாடு மட்டும்தான் ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு நிறைய காரணம் இருக்குது, பல காரணங்கள் இருக்குது. அதில் நிறைய பின்னாடி போனீங்கன்னா பாலிடிக்ஸ் இருக்குது. நிறைய பேர் மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்கவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா கட்சிக்காரங்களா இருப்பாங்க. நம்ம இந்த டாபிக் பேசினா இன்னும் உள்ள போய் நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா நீட் அவசியம். ஓகே சார். மறுபடியும் மோடி அவர்கள் பிரதமர் ஆவாரா? இந்திய கூட்டணி எந்த அளவுக்கு வலுவா இருக்காங்க? ஏன்னா ராகுல் காந்தியை விட பிரியங்கா காந்திக்கு வந்துட்டு கொஞ்சம் இன்னும் செல்வாக்கு ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்குது. அவங்கள நிறுத்தியிருந்தா ஒருவேளை காங்கிரஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே இன்னும் கொஞ்சம் அதிக ஓட்ஸில் வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஆனால் அவங்கள வந்துட்டு நிற்க வைக்கல எலெக்ஷனில் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறேன். ஆக்சுவலாக ராகுல் காந்தியை முன்னிலைப்படுத்தாமல் பிரியங்கா காந்தியை முன்னிலைப்படுத்தினால் நிச்சயமாக நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க பாட்டி மாதிரியே இருக்கிறாங்க. பொதுவாகவே நம்ம ஆளுங்களுக்கு வந்து லேடிஸ் அப்படின்னா ஒரு அட்மையர் ஆவாங்க. ஸோ வந்து ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இவங்க பிஜேபி வந்து 400 400 400ன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க.
பட் இப்போ அந்த 400 சொல்லலை. இப்போ கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். பட் எனிவே அது பிஜேபி தான் வருவாங்க. பட் கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்க காங்கிரஸ். ஏன்னா அவர் நிறைய மோடியை வந்து பேசுகிறாரு. ஏன்னா வந்து இந்துக்களுடைய சொத்தை வந்து காங்கிரஸ் வந்து இப்போ பிடுங்கி கொடுத்துருவாங்க, தாலியை கூட பிடுங்கி கொடுத்துருவாங்க அப்படிலாம் பேசுகிறாரு. அது ஒரு 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 பிரைம் மினிஸ்டர் அப்படிலாம் வந்து பேசக்கூடாது. அது அவர் பேசினார். இது மாதிரி இந்துக்களுடைய தாலியை கூட அறுத்து கொடுத்துருவாங்க அப்படி இப்படிலாம் அது பேசக்கூடாது. அதேமாதிரி இந்துத்துவான்னு அதை வந்து இப்போ கையில் எடுத்துட்டாங்க. பட் அது ஓகே, நீங்கள் இந்துத்துவா எடுக்கிறீங்க, இந்து நாடுன்னு எடுக்கிறீங்க, எல்லாம் ஓகே. பட் என்னையை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா காங்கிரஸ் இப்போ வந்து நிச்சயமாக அதை வந்து அவர் ரோட் ஷோன்னு பண்ணார், யார், திரு மோடி அவர்கள். பட் அது இம்பேக்ட் ஆகலை. பட் ராகுல் காந்தி அப்படி இல்லை, யாத்திரை பண்ணார், பாரத யாத்திரைன்னு ஒன்று பண்ணார். பட் அது இம்பேக்ட் ஆகிருக்கு. ஏன்னா இம்பேக்ட் ஆக போய் தான் உங்களுக்கு கர்நாடகாலாம் வந்து அவங்க வந்து இப்போ ஆட்சியை பிடிச்சாங்க. ஸோ இந்தியா முழுதும் வந்து ஒரு இம்பேக்ட் இருக்குது, என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதனால் நீங்கள் வந்து காங்கிரஸ் ஃபேவரா அப்படின்லாம் சொல்லாதீங்க, நான் உண்மையாக சொல்கிறேன். ஸோ வந்து எனிவே எப்படி பார்த்தாலுமே வந்து இப்போ வந்து ராகுல் அவர்களும் சில நேரங்கள் வந்து வார்த்தைகளை விடுறாரு, வாய விடுறாரு. ஏன்னா உங்களுக்கு வந்து காலம் ஆக ஆக நேரம் போக போக பயம் வர வர சில விஷயங்கள் நம்மளை அறியாமலே வார்த்தைகளாக வந்துடும். அது ரெண்டு பேருமே இப்போ பேசுகிறாங்க. திரு மோடி அவர்களும் பேசுகிறாரு, திரு ராகுல் அவர்களும் பேசுகிறாங்க. நம்ம வந்து ராகுலை வந்து பப்புன்னு சொல்லிட்டு கிண்டல்லாம் பண்ணாங்க ஒரு நேரத்தில் கிண்டல்லாம் பண்ணாங்க. பட் இன்னைக்கு அவர் டஃப் ஃபைட்டு கொடுக்குறாரு. ஆனால் எனிவே எனக்கு தெரிஞ்சு 400ங்கிறது வரட்டாலும் ஒரு மெஜாரிட்டியில் வந்து பிஜேபி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் வந்து அவங்களும் வந்து ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பிரியங்கா காந்தி வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வரலாம். ஏன்னா இவர் தான் வந்து முன்னிலைப்படுத்திட்டு இருக்காங்க, ராகுல் காந்தி அவர்களே தான் முன்னிலைப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் வந்து ராகுல் காந்தி வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ராகுல் காந்தி வந்து அவ்வளவு ஸ்டெபிலிட்டான லீடரா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். ஏன்னா அதை நம்ம வந்து மக்கள் ஏற்றுக்கணும். அது வந்து இவரை வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி லீடரா அப்படின்னு ஏற்றுக்கணும். பொதுவாகவே வந்து நம்ம வந்து தரம் பிரித்து பார்ப்பாங்க. நம்ம மக்கள் இருக்காங்களே, எங்கே பார்க்குறாங்களோ இல்லையோ தமிழ்நாட்டு மக்கள் வந்து தரம் பிரித்து பார்ப்பாங்க. பிரைம் மினிஸ்டராக வர்ற ராகுல் காந்திக்கு ஃபேமிலி இருக்கா அப்படிலாம் பார்ப்பானுங்க. ஓட்டு போடுறவன் சும்மா ஒன்றும் ஓட்டு போட மாட்டான், புரியுதுங்களா? கல்யாணம் கட்டியிருக்காரா, புள்ள இருக்கா, அதெல்லாம் பார்ப்பான், நேச்சர் அது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு நெகட்டிவ் இருக்குது அவர் சைடு. அந்த நெகட்டிவ் கலர் இருக்குது, அந்த நெகட்டிவ் கலர்லாம் அவருக்கு கிளியர் பண்ணணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்தல் டஃப் கொடுப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். எதுவாக இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 4ஆம் தேதி ஆமாம், ஆல்மோஸ்ட் வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் ரேஷன் கார்டு ஒன் நேஷன் என்னமோ சொன்னாங்கல்ல, என்ன சொன்னாங்க, ஒன் ரேஷன் ஒன் நேஷன், ஓகேவா? இந்தியா வந்து என்னெல்லாமோ பண்ணுறதுன்னு சொல்கிறீங்க, 7 கட்டமாக ஏன் தேர்தலை நடத்துகிறீங்க? முதல் கட்டத்தில் ஒரு தேர்தல் நடக்கிறாங்க 95 சீட்டுக்கு, 2ஆம் கட்டம் 88 சீட்டுக்கு பண்ணுறாங்க, 3ஆம் கட்ட தேர்தல் இப்போ வந்து ஐ திங்க் 94ல் 2ல் வந்து 1 அண்ணா போஸ்ட் ஆகிட்டாரு பிஜேபியில், 1 வந்து எலெக்ஷன் தள்ளி ஏதோ வைக்கிறாங்க, புரியுதுங்களா? அப்போ 3 கட்டம் தான் இப்போ வச்சுருக்காங்க, இன்னும் 4 கட்டம் இருக்கு. எது வேணாலும் செய்கிற இந்தியா எலெக்ஷனை மட்டும் ஏன் இவ்வளவு லாங் பண்ணுறீங்க? ஒரே தடவை வச்சிட வேண்டியதானே? அவர் சொல்றாருல ஒன் நேஷன் ஒன் ரேஷன் ஒன் நேஷன் சொல்றாருல, ஒரே கட்டமா ஒரே இடமா முடிச்சிட வேண்டியதானே? முடிச்சுட்டு எப்போ எலெக்ஷன் நடந்தது 4ஆம் தேதி நமக்கு வந்து வாக்கு எண்ணிக்கைங்கிறாங்க. ஏன் அவ்வளவு லாங் கேப்பு? அப்போ இதில் நீங்கள் எல்லாம் இதெல்லாம் ஒழுங்குபடுத்தணும். அரசியல் அமைப்பு சட்டத்தில் இதெல்லாம் நீங்கள் ஒழுங்குபடுத்தி கொண்டு வரணும். ஓகே சார், நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் சார். நீங்கள் சொன்ன ஜூன் 4ஆம் தேதிக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். இன்னைக்கு நேர்காணல கலந்துட்டு வழக்கம் போல் நிறைய விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி நிவேதா. தமிழ்நாடு டைம்ஸ் நேயர்களுக்கு மீண்டும் ஒரு அக்கேஷனில் உங்களை சந்திக்கிறேன். நேற்று, இன்று, நாளை, என்றுமே நான் உங்கள் நடிகர் மீசை ராஜேந்திரன். நன்றி, வணக்கம்.